குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய புரட்டாசி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதன் அடிப்படையில் இந்த மாத தூக்கத்தில் மகர ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. மகர ராசி 7.5 சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் கடைசி காலகட்டங்களில் இருக்குது. விரைவில் மகரத்திற்கு சனியினுடைய தாக்கம் குறையும். ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவான். இங்கே 3ஆம் இடத்துல ராகு இருக்கலாமா சார் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 3ஆம் இடம் ராகுவுக்கு ரொம்ப நல்ல ஸ்தானம். ராசிக்கு 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. குருவினுடைய பார்வை மகரத்துக்கு பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குருபலம் இருக்கு மகரத்துக்கு. ராசிக்கு 6ஆம் இடமான ருணர் ரோக சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் புதன். ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரியன் கேது சுக்கிரன் இணைவு. இங்கே சுக்கிரன் நீசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. புதனும் சூரியனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மகர ராசிக்கு. இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 9ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது சுக்கிரன் இருக்குது, சுக்கிரன் நீசமாக இருக்குது. இந்த மாதம் முழுக்க சூரியன் 9ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார் பாக்கியஸ்தானத்தில். ஸோ இது என்னென்னவெல்லாம் செய்ய போகுது, என்னென்ன விஷயங்கள் நன்மைகள் இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதற்கு பிறகு ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிர பகவான் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி 18/9/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு கர்மஸ்தானத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். 9ஆம் இடத்துல நீசம் பெற்ற சுக்கிரன் 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களுடைய ராசிக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகளை தரணும் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரே ஒரு கிரகம் தான் தர முடியும், அது சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவான் இந்த மாதம் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் எதிர்பார்க்கலாம். இது எவ்வளோ நாளைக்கு சார் அப்படின்னா, புரட்டாசி 2ஆம் தேதி 18/9/2024 அன்னைக்கு துலா ராசிக்குள்ள ஆட்சி பலம் அடைகிறாரு. அதன் பின்பு புரட்டாசி 26ஆம் தேதி வரைக்கும், அதாவது 12/10/2024 வரைக்கும் அந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தில் தான் இருக்காருங்க. சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தில் தான் இருக்கார். அதன் பின்பு அதாவது புரட்டாசி 26 12/10/2024 அப்புறம் அந்த சுக்கிர பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதுவும் ஒரு நல்ல நகர்வு தான். அப்போது புரட்டாசி 2ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது மகர ராசிக்கு. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா புதன் 23/9/2024 அன்னைக்கு, அதாவது புரட்டாசி 7ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திலேருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இங்கே அந்த புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் ஆகிய 3 பலத்தையும் பெறாருங்க. இப்போ பாக்கியாதிபதி பலம் பெறுறது அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ஒரு ஜாதகத்தில் பாக்கியாதிபதி பலம் ஆயிடுச்சுன்னா அந்த ஜாதகம் எப்பேற்பட்ட தோஷ சாபங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஜாதகர் முன்னேறி விடுவார், ஜெயித்து விடுவார், வெற்றி கொண்டு விடுவார், தன்னுடைய சமுதாயத்திலேயே மிகப்பெரிய உயரமான இடத்துக்கு போயிடுவார் அப்படிங்கிறது மூலநூல்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு யோகம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்பட போது 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பலத்தில் அமரக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த 9ஆம் அதிபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, புரட்டாசி 7ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி 24ஆம் தேதி வரைக்கும், அதாவது 23/9/2024 10/10/2024 வரைக்கும் உச்சம் ஆட்சி மூலத்திரிகோண பலத்தோடு இருக்கார். அதன் பின்பு கன்னி ராசியிலேருந்து துலா ராசிக்கு அந்த புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்திற்கு. 9ஆம் அதிபதி 10ல் இருப்பது தர்ம கர்மாதிபதி யோகம். ஸோ இங்கேயும் அது பாசிட்டிவாக தான் வேலை செய்யுது. அப்போ புதனனுடைய நகர்வும் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே நெகட்டிவாக சொல்லலை, எல்லாமே பாசிட்டிவான ஒரு அமைப்பாக தான் இருக்குது. ஓகே, இந்த மாதம் இந்த புதன் சுக்கிரன் மட்டும்தான் பயிற்சி ஆகிறாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு
வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வு ஒன்று இந்த மாதம் நடக்க போகுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, குரு பகவான் வக்ரமாகக்கூடிய ஒரு காலம். புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி 9/10/2024 அன்னைக்கு அந்த குரு பகவான் வக்ரமாகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் இருந்த குரு வக்ரம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. குரு வக்ரத்தால் என்னென்னவெல்லாம் நடக்க போகுது, என்னென்னவெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள், எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், அதற்கு கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களை சமாளிக்கிறதுக்கு என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரம் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் தனியாக ஒரு வீடியோ பதிவாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து பயன்படுத்திக்கிடலாம். ஸோ இந்த கிரக நிலைகள் தான், கிரக மாற்றங்கள் தான் அந்த மாதம் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களாக இருக்குது, கிரக பயிற்சிகளாக இருக்குது. இதனால் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்திலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சூரியன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி. அதாவது அஷ்டமாதிபதி அப்படின்னா என்ன தெரியுங்களா? உங்களுக்கு எந்த விதத்திலையும் கெடுதலை தவிர வேறு எதுவும் செய்யாத கிரகம். எங்கே பார்த்தாலும் அங்கே நெகட்டிவ் தான். எங்கே உட்காந்தாலும் ஒரு நெகட்டிவ் கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளே தான் அந்த சூரியன் வந்துடுவார். மகரத்திற்கு மட்டும் அந்த அமைப்பு. ஸோ அப்படிப்பட்ட சூரிய பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்குள்ளே போய் உட்கார போகிறார். பாருங்கள், எப்பேற்பட்ட கிரகமாக இருந்தாலும் சரி, அஷ்டமாதிபதி, 6க்குடையவர், 12க்குடையவர், இந்த மாதிரி உங்களுக்கு பாதகாதிபதி, எந்த அமைப்புகள் இருந்தாலும் சரி, 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்குள்ளே வரும்போது நன்மையை செய்கிறாங்களா இல்லையோ, கண்டிப்பாக தீமையை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லுது. அப்போது இங்கே என்னென்னவெல்லாம் நடக்க போகுதுன்னா, வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு முயற்சிகள் ஏதாவது செய்துட்டு இருக்கீங்க, வெளியில் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ரெண்டாவது, இதற்கு முன்பு உங்கள் மீது இருந்த குற்றச்சாட்டுகள், அவதூறுகள் எல்லாமே நிவர்த்தி செய்யப்படும். செய்யாத தப்புக்கு நிறைய மகரம் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்குது கடந்த காலங்களில். அதிலிருந்து ஒரு பெரிய ரிலீஸ் கிடைக்கும். இன்னொருத்தருடைய பணம் நம்ம வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டோம், அதாவது நம்ம காசு இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டோம், அதை திரும்பி வரவே மாட்டேது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா, வராமல் இருந்த வாரா கடனை வசூல் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளை அந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார். அதில் மாற்றம் இல்லை. ஓகே, 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லுது. 9ஆம் இடத்து சூரியன் என்ன செய்ய போகுது அப்படின்னா, கண்டிப்பாக தந்தைக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரப்போகுது. காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிறது ஜாதகத்தில், இது கோச்சாரம். அப்போது நல்ல உடல் ஆரோக்கியம் தரப்போகுது. தந்தைக்கு மருத்துவ செலவுகள் இருந்ததுன்னா அது சரியாக போகுது. எதிர்பாராத நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. கண்டிப்பாக அதை சொல்லியே ஆகணும். சரி, ஓகே. 9ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி இருக்கிறதுனால பாருங்கள், முடிந்தளவு உடல் ஊனமுற்றோர்களுக்கு, வயது முதிர்ந்தோர்களுக்கு, இயலாத நபர்களுக்கு உணவாக, உடையாக, அவங்களின் தேவைகளுக்கு ஏற்ப உதவிகளை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக செய்யுங்க. அதை செய்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அஷ்டமாதிபதி 9ல் இருக்கிறதுனால இந்த தொந்தரவுகளும் இருக்குது. அதற்கு பரிகாரம் தான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ அதை செய்கிறது நல்லது. முடிந்தளவு உணவு, அன்னதானம் கொடுங்க. அட்லீஸ்ட் தண்ணியாவது வாங்கி கொடுங்க, நீர்தானம் அதாவது கொடுங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, கூட கேது கூட இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா நேரத்துலையும் இந்த அமைப்பு அமையாது. இது உங்களுடைய பித்ரு கர்மாவை நிவர்த்தி செய்வதற்கு கோச்சாரமாக உங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். இந்த பாருங்கள், யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் அந்த பித்ரு சம்பந்தமான பிரச்சனைகளை எது இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். இந்த காலகட்டம் அந்த தானத்தை செய்யும்போது கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லைங்க. 9ஆம் இடத்துல இந்த கிரகன் அமர்வுகள், அஷ்டமாதிபதி 9ல் கேது கூட இணையிறது அப்படிங்கிறது மீண்டும் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு 18 வருடங்கள் ஆகிடும். சரிங்களா? இப்போ கிடைக்கிற சான்ஸை பக்காவாக பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு உண்டான விஷயங்களை செய்யுங்க. முடிந்தளவு உணவு, உடை, நீர் தானம் பண்ணுங்க. பித்ருக்கர்மா கண்டிப்பாக கரைக்கப்படும். குலதெய்வ அனுகிரகம் இல்லாதவர்களுக்கும், குலதெய்வ சாபதோஷம் இருக்கக்கூடிய நபர்களுக்கும், குலதெய்வமே யாருன்னு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த காலகட்டம் இஷ்ட தெய்வத்தின் மூலமாக குலதெய்வத்தினுடைய அருள் கடாட்சம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். தான தர்மத்தை செய்தால்
ஓகே, இப்போது பார்த்துட்டிங்கன்னா சூரியன் 9ஆம் இடத்துல, புதன் 8ஆம் இடத்துல, முதல் 7 நாட்களுக்கு அந்த புதனும் சூரியனும் பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்கிறாங்க. புதன் சூரியன் பரிவர்த்தனை யோகம் என்ன செய்ய போகுது அப்படின்னா, உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டத்தில் கொடுக்க போகுது. பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு, யாரெல்லாம் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளாக இருக்காங்க, அவங்கள எப்படி நம்ம சமாளிக்கணும், அவங்ககிட்ட நம்ம எப்படி சேஃபாக இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை அந்த புதன் சூரியன் பரிவர்த்தனை உங்களுக்கு தரப்போகுது. சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய தொந்தரவுகள் எதுவும் இருக்கானா, நான் சொன்ன விஷயங்கள் மட்டும் கவனமாக இருங்க, மற்றபடி வேறு எந்த தொந்தரவுகளும் இல்லை அப்படிங்கிறத தீர்க்கமாக சொல்லுது. அப்போ சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறது ஓகே, வெல் அண்ட் குட் தான். ஆனால் அடுத்ததாக வரக்கூடிய அந்த சுக்கிர பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, சுக்கிரன் 9ஆம் இடத்துல நீசம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் 10 குடியூர் 9 இருக்கிறனால தர்மகர்மாதிபதி யோகம். ஆனால் அந்த காலகட்டம் முடிஞ்சது. புரட்டாசி 2ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அந்த சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார். 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. கண்டிப்பாக இந்த காலகட்டம் குறித்து வச்சுக்கோங்க. புரட்டாசி 2ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி 26ஆம் தேதி வரைக்கும், அதாவது 18/9/2024 12/10/2024 வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தைக்காக முயற்சி செய்தால் கண்டிப்பாக கருத்தங்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதே போல் மனசுக்கு பிடித்த பல விதமான விஷயங்களை செய்து கொள்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். மனசுக்கு பிடிச்ச பல விதமான விஷயங்களை பூரணமாக செய்திருவீங்க. அது திட்டங்கள் மட்டும் கிடையாது, நல்லா பாருங்கள், திட்டங்கள் மட்டும் கிடையாது, அந்த திட்டங்களை செயலாக்கி செயலில் வெற்றியும் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே, அதே போல் குழந்தைகளுக்கு சில நேரங்களில் உடல் சார்ந்த தொந்தரவுகள் வரும். உங்களுடைய குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் சற்று வர்றதுக்கு சொல்லுது. உங்களுடைய குழந்தைக்கு வேலை இல்லை, வேலைக்காக குழந்தைக்கு வேலைக்காக முயற்சி செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. வேலை கிடைச்சிடும் உங்களுக்கு இந்த காலகட்டம். அப்பா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அம்மா எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு குட் நியூஸ். இப்போ குழந்தைக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுகிறது. குழந்தை வந்து வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு போகணும், பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சிகள், இடம் மாறி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிகளை தான் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது. ஏன்னா சுயதொழில் செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள், பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நேர்கோட்டுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. தடை தாமதங்கள், பிரச்சனைகளை நம்ம ஈஸியாக சமாளித்து சரியான வழியில் அதை கைட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளை சொல்லுது. அதே போல் நம்மளுடைய எண்ணம் இருக்குது இல்லையா, சிந்தனை, எண்ணம், திட்டம், சிந்தனை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எண்ணம் இருக்குது இல்லையா, ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் 4-5 மாதம் கழிச்சு எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்க போது, அதுக்கு நம்ம இப்போ இருந்து எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்க போது. குழந்தைகள் நல்லபடியாக படிக்க போகிறாங்க. உங்களுக்கும் படிப்பு அப்படிங்கிற விஷயங்களில் எந்த தொந்தரவுகளும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இது எல்லாமே வெல் அண்ட் குட். எந்த இடத்துலையும் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு நல்ல சூழ்நிலை உண்டாகும். 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் முக்கியமாக ஜவுளித்துறையில் இருக்கிறவங்களுக்கு, நகை, ஜுவல்லரி ஷாப்பு, அதே போல் வந்து உங்களுக்கு டெக்கரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு, அதே போல் பட்டு, உங்களுக்கு பின்னல் ஆடைகள், இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸு, பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க, சலூன் வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி இயற்கையாக இருக்கிற விஷயத்தை தாண்டி எக்ஸ்ட்ரா அழகு கூட்டக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த விஷயங்களை செய்யக்கூடிய, அதை மூலதனமாக வைத்து தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பராக இருக்க போகுது. சூப்பராக பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்க போகுது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஸோ தொழில் செய்யக்கூடிய நபர்களும், நான் சொன்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள், முக்கியமாக சினி ஃபீல்டு, இசைத்துறை, இயலிசை நாடகத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வெல் அண்ட் குட், சூப்பர். இந்த மாதம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக உங்களுக்கு இருக்க போகுது. இந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், அந்த சுக்கிர பகவான் புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி 12/10/2024 அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 11ஆம் இடத்துல பயிற்சியான சுக்கிரனை குருவும் பார்க்குது. இப்போ குரு சுக்கிரன் பார்வை சேர்க்கை 5, 11ஆம் இடங்களுக்கு கிடைக்க போகுது. மாத இறுதியில்
எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. சின்னதான ஒரு காம்ப்ளிமெண்டெல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உழைக்காத ஊதியத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. சார் நான் இந்தளவுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு பெருசாக நான் எதுவுமே செய்யலை, சிம்பிளான ஒரு விஷயத்த யோசித்தேன், பிளான் பண்ணால் செஞ்சேன், நல்ல ரிசல்ட் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய மென்டல் ஹெல்த் சூப்பராக இருக்க போது, மென்டலி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க. நல்ல சிந்தனை, அதற்கு நல்ல ரிசல்ட், நல்ல லாபமும் கிடைக்க போது, நினச்சதை நினச்சபடி முடிக்கவும் முடியும். இதற்கு எல்லாமே பேக்கெண்டில் உங்களுக்குன்னு உங்களை நல்லபடியாக முன்னேற்றி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண் வர்க்கம் உங்களுக்கு பேக்கெட்லேருந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடும். ஸோ பெண்களினுடைய உந்துதலால் மகர ராசி இந்த காலகட்டம் முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறத சொல்லுது. மாத இறுதியில் நடக்கக்கூடிய நிகழ்வு இது. அடுத்ததாக புதன் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். புதன் ஆல்மோஸ்ட் 6 கூடியவர். அவர் நோய் எதிர்ப்பு கடனை கொடுக்கக்கூடிய நபர். 9ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோண பலத்தை அடைகிறார். ஸோ அது என்ன செய்ய போகுது அப்படின்னா, இதுவரைக்கும் கேது தந்த அத்துணை விதமான பிரச்சனைகளுக்கும் புதன் அந்த தீர்வை கொடுக்க போகிறார். கணவன் மனைவி, அப்பா மகன், அம்மா மகன் உறவுகள், கணவன் மனைவி உறவு, அப்பா அம்மாட்ட இருக்கக்கூடிய உறவு நிலைகள் எல்லாமே கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருந்த அமைப்புகள் தாண்டி கொஞ்சம் சீராக போகுது. தந்தைக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டாக போகுது. தந்தை புதுசாக தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த காலகட்டம் சொல்லுது. ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. சுக்கிர பகவான் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் மாமியாரனுடைய கை ஓங்கி நிற்கும். மாமியார் கொஞ்சம் டார்ச்சர் பண்ண போகிறாங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. 18/9/2024 12/10/2024 வரைக்கும் அவங்களை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டு. இப்போ புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநில பயணங்கள் உங்களுக்கு சித்திக்கும். படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மேற்கல்வி, ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அதே போல் மார்க்கெட்டிங் ஃபீல்டு இருக்கிறவங்க, பிரிண்டிங், ப்ரெஸ்ஸு, ஸ்கூல், காலேஜ், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் பார்க்கக்கூடிய இந்த ஃபீல்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் நீங்கள் நினச்சதை விட ஒருபடி முன்னேற்றம் உண்டாகும். 6ஆம் அதிபதி 9ல் இருக்கார் அப்படிங்கும்போது மேலதிகாரிகள் பல நேரங்களில் எதிர்ப்பை கக்குவார்கள். வேணுனே செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம மேலே ஒரு வஞ்சன்ஸை காட்டுவாங்க இந்த காலகட்டம். எப்போ இருந்து எப்போ வரைக்கும்னா புரட்டாசி 7 23/9/2024 புரட்டாசி 24 10/10/2024 வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு வஞ்சன்ஸை காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஸோ அதை அனுசரித்து போக வேண்டிய கட்டாயம் நம்மகிட்ட இருக்குது, பார்த்துக்கிடுங்க. சில நேரங்களில் தந்தையே நம்மகிட்ட கொஞ்சம் ட்விஸ்ட் அடிச்சிருவார். அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு நம்மகிட்ட முன்னுக்கு பின் முரணான ஒரு வார்த்தைகளை சொல்லி சின்னதாக மன சங்கடங்களை ஏற்படுத்திடுவார். ஸோ அதை கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கும். முடிந்தளவு தான தர்மம் செய்யுங்க. இந்த மாதம் தான தர்மம் செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு உண்டு. மகரம் தான தர்மம் செஞ்சுன்னா வரக்கூடிய நாட்களை கண்டிப்பாக ரொம்ப பாசிட்டிவாக எதிர்கொள்ள முடியும். 9ஆம் அதிபதியும் பலமாகிறார் இல்லையா. ஸோ பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு சூழல். பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் போது கண்டிப்பாக எதிரிகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, இல்லை இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த காலகட்டம் அது உங்களுக்கு கிடைக்கும், அது சித்திக்கும், அதில் மாற்றம் இல்லை. இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் 10ஆம் இடத்திற்கு புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி 10/10/2024 அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. இப்போ அந்த புதன் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துது. 10ல் புதன் 6 கூடியவர் 10ல் அப்படிங்கும்போது தொழில் எதிர்ப்புகள் கொஞ்சம் வரும். தொழில் ரீதியாக கடன் வாங்கணும், தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக பர்சனல் லோன் வாங்க போகிறேன், பிஸ்னஸ் லோன் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா லோன் கேட்ட இடத்துல கிடைக்கும். மாத இறுதியில் அதுக்குண்டான வேலைகளை நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கையில் காசு பணம் வந்து புழங்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு, கடன் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு, தொழில் ரீதியான கடன் கிடைக்கிறதுக்குண்டான அமைப்புகள் சொல்லுது. வேலையாட்கள் பற்றாக்குறை ஏற்படுங்க. தொழிலில் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மாத இறுதியில் வேலையாட்கள் பற்றாக்குறை ஏற்படும். அதை கொஞ்சம் சரி செய்துக்கிறது நல்லது. மற்றபடி கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த 7ஆம் இடத்திற்கு பாவகிரகங்களுடைய பார்வை சேர்க்கை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா கேதுவனுடைய பார்வை மட்டும் தான் இருக்குது. கேதுவனுடைய ஆதிக்கத்தை இந்த புதன் குறைப்பதால் கணவன் மனைவி உறவுமே இந்த காலகட்டம் கொஞ்சம் மேனேஜபிள், டீசெண்டான ஒரு சூழ்நிலையில் போயிடும். பயப்பட வேண்டாம், கவலை இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4/11 அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறார்.
எதிர்ப்புகள் அதிகரிக்குன்னு சொன்னால், ஆனால் எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் ஜெயிக்க முடியும். அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தையும் அந்த செவ்வாய் கொடுத்துருவார். வீடு, நிலம், சொத்து, வண்டி, வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதம் எந்த விதமான புது மாற்றங்களையும் செய்ய வேண்டாம், எடுக்க வேண்டாம். தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்து நீங்கள் கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. கொஞ்சம் மருத்துவ செலவுகள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். நீங்களும் வண்டி வாகனத்தில் ரொம்ப வேகமெல்லாம் காட்டக்கூடாது, வித்தை காட்டக்கூடாது. போனோமா வந்தோமா நம்ம வேலை என்னமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். வண்டி வாகனத்தில் கவனம் அப்படிங்கிறத நல்லா உள்வாங்கிக்கோங்க. இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா? நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு 2 நெய் தீபம் போடுங்க. குறைஞ்சது 2 நெய் தீபம், அதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை அப்படின்னு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.